ஒரு கைதட்டல். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சைலன்ஸ். அந்த பழமொழிக்கு உண்டான என்ன செய்யணுமோ அதைத்தான் இந்த பியூட்டி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, திருத்தணியில இது இந்த பிரான்ச் ஓபன் பண்ணது என்ன விசேஷம்னா, அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. ஆனா அழகுக்கு அழகு சேர்க்கும் ஒரு பியூட்டி. அந்த ஒரு அகாடமி இங்க ஆரம்பிச்சதுல உண்மையிலேயே முருகனுக்கே பெருமையா இருக்கும். இதுல வள்ளி தெய்வான ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அழகுங்கிறது அவங்க ரெண்டு பேரும், முருகனுக்கு ரெண்டு பக்கமும். ஸோ அந்த பியூட்டி வந்து திருத்தணியில் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் சிறப்பாக செய்ய வராங்க. அதுக்குண்டான அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பாக நடக்கும். எனக்கு இந்த அழகுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் முதல்ல திரைத்துறைக்கு வரும்பொழுது நடிகர் சிவகுமாரன் நான் பார்க்க போனேன், கதை சொல்கிறதுக்காக போனேன். அப்போ லேசாக தாடி வச்சுருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்பட்டு தான் சென்னையில் போய் தங்கி இருந்தது. சேவ் பண்ணுறதுக்குலாம் காசு இருக்காது. இப்போ லேசாக தாடி வச்சு கதை சொல்ல போனேன். உள்ளே உட்கார வச்சாரு. தம்பி எங்கேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்ந்து வரேன். ஓ நம்ம ஊரா? சரி, என்ன கதை சொல்ல வந்தீங்க? கதை சொல்ல வந்தீங்க. நம்ம என்ன தாடியெல்லாம் விட்டுருந்தா? இல்லைன்னா டைம் இல்லை அப்படின்னு. என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுக்கே டைம் இல்லை, சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா நீ வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருவ? நீ 4 பேரை பார்க்க போனீங்கன்னா உன் முகத்தை பார்த்து பேசணும்னா உன் முகம் எவ்வளோ லட்சணமாக இருக்கணும், ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணார். அன்னைக்கு நான் முடிவு பண்ணவன் இன்னைக்கு வரைக்கும் என்னை யாரும் தாடியோட பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா வெளியே வரும்போது முக லட்சணம் நான் பார்த்து அந்த முகத்தின் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுற தொழில் தான் இந்த அகாடமி ஆரம்பிச்சது காரணம். எல்லோருமே அழகாக தெரியும். அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தர் குண்டா இருப்பார், ஒல்லியாக இருப்பார், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த முகத்தின் அழகு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அழகை அழகாக ஒரு கலையாக எடுத்து அதையும் கற்றுக் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை, நல்ல விஷயம். இந்த அழகில் ரொம்ப ரொம்ப அழகு பார்க்கறது பெண்கள் தான். இது கைதட்டுமா? ஸோ பியூட்டி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே வந்து ஆண்களை சொல்ல மாட்டாங்க. வர்ணிப்பு என்பதே வந்து பெண்களை தான் பியூட்டின்னு சொல்லுவாங்க, ஆண்கள் சொல்றது இல்லை. ஆனால் ஆண்களையே பியூட்டியாக சொன்னது வந்து முருகர் மட்டும்தான். அந்த திருத்தணியில் ஒரு சிறப்பான ஒரு அகாடமி ஆரம்பிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது தாடி மேட்ரின்னு சொல்லிடுறேன். அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் சினிமா எடுக்கும்போது ஹீரோ எல்லாம் நல்லா ஷேவ் பண்ணி முழுன்னு இருப்பார், வில்லன் தான் தாடி விட்டுருப்பான். ஆனால் இன்னைக்கு சினிமாவில் சீரியல்லையும் ஹீரோ தாடி விட்டு தெரியுறான், வில்லன் ஷேவ் பண்ணிட்டு இனிமேல் இந்த அகாடமிக்கு வரவங்க நிறைய வில்லனுகளா இருப்பாங்க. அவனால ஷேவ் அழகு பண்றாங்க. நான் இதை ஜோக்குக்காக சொல்றேன். இருந்தாலும் அழகு என்பது ஒரு மனிதனுக்கு நிச்சயமா இருக்கணும். அது முகத்திலும் இருக்கணும், மனசாக இருக்கணும். எண்ணங்கள் அழகாக இருந்தால் எல்லாமே தெளிவாக இருக்கும். நாமும் முன்னேறுவோம், நம்ம நாடு முன்னேறும். நன்றி, வணக்கம்.